மின்சாரத்துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மாதிரி ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 முதல்ல ஸ்டார்ட் அவுட் ஆகுது. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 200+ காலியிடங்கள் இருக்குது ஓகேங்களா. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் பவர் கிரிட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 12/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாம கடைசி முடிக்கும் பாருங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பவர் கிட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றேன். எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/2/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன ஜாப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரீஷியன், டிஒய் மேனேஜர் எலக்ட்ரீஷியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரீஷியன்ஸ் ஓகேங்களா. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்க்கும் கேஷ் ரேஸாக எவ்வளோ இருக்குது, கேஷ் ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடி பேஸ் பண்ணி வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனேஜர் எலக்ட்ரீஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்ட்டுக்கான ஐடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 475 இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓபிசி, எஸ்டி, பர்சன் வித் டிசேபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அது நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஜாப் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 477 இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 31, ஓபிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. இந்த மாதிரி கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷனும் வெளியிட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாபுக்கான ஸ்பெசிலிட்டி போயிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜர் எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80,000 பார்த்தீங்கன்னா 2,20,000 முடிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கான க்ரைட்டீரியா என்ன இருக்கணும், பிஇ முடிச்சிருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி ஓகேங்களா. எலக்ட்ரீஷியன் ஓரியன்டாக நீங்கள் வந்து டிசிப்ளினாக டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஆஸ் பர் த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. 60% இருக்கணும் சிஜிபி அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டு இருக்கிறனால நீங்கள் வந்து எலக்ட்ரிக்ஷன் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்களாவோ ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா பெட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2+ இயர்ஸ் ஆஃப் இந்த போஸ்டிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்ன்னு சொல்லி ஃபாலோவாக நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓரியன்டான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,600 39,100 முடிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆஸ் பர் த ப்ரீ ரிலீஸ் ஓகேங்களா. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 67,700 2,87,700 முடிக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் செட்டப்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி 1,13,500 முடிக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெசசரி ப்ராஃபஸ் ஓகேங்களா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39 முடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக படிங்க. மேற்கொண்டு உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி 3 டிசிப்ளின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் மந்த்லி பேஸில் எவ்வளோ சேலரி டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் செக்டார்ஸ் பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. மேனேஜர் எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து
1,13,500 ஸ்டார்ட் அவுட் ஆகுது. அதே மேனேஜர் எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 97,300 அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 76,700 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஆஸ் பர் த மந்த்லி பேசஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்பிட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அடிஷனல் அலவன்ஸ் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, கம்பெனி வெஹிக்கல் வந்துடும், பெய்டு இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் அவுட் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ கொடுத்தோம் மணியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் பொறுத்த முடிக்கும் ஓபிசி கேஸ்டாக இருக்கீங்கன்னா 3+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தால் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லாம் தான் வெளியிட்டிருக்காங்க. அதே எக்ஸர்வீஸ்மேனுக்கு அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்ட்லேயே இருந்து நீங்கள் வந்து இதாக இருந்தீங்கன்னா அதுக்கும் இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 2+ இயர்ஸும் கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1+ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கேஸ்ட் வைஸ் அது ரெசரேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆஸ் பர் த மார்க்ஸ் பேசஸ் தான் வந்து இருக்கும். அன்ரிசர்வ் கேட்டகரினா உங்களுக்கு வந்து 40%, ரிசர்வ் கேட்டகரினா உங்களுக்கு பார்த்தா 30% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டெஸ்ட் நடக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் நடக்கும். தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ அவுட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சில செல்ஃப் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வைக்கணும். உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் இங்க் கலர் சிக்னேச்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்கேன்ஸ் ஒன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் வில் பி ஆன் பிடிஎஃப். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பிடிஎஃப்ல தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதுவும் ஒன்ஸ் ஸ்கேன் அண்ட் பிடிஎஃப் தான் நீங்கள் வந்து எல்லாமே அனுப்பிச்சுக்கணும். அதே மாதிரி தான் எக்ஸர்வீஸ்மென்ட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக தான் இதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பே ஸ்கேல் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்ச் ஏப்ரல் மேல வந்து அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து டியூரேஷன் போயிட்டு இருக்கு இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதான் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, 500 ரூபா. ஓகேங்களா, அது வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்ஸ் தான் இங்கே இருக்குது, அதுவும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இந்த தடவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலர் பேஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, மேலும் அடுத்த தடவை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.